வணக்கம். தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்மீகத்தை பற்றி. ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை பற்றி அறிவது. ஆன்மா என்றால் ஜீவாத்மா, பரமாத்மா அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. மனுஷ பிறவி எடுத்த ஒவ்வொருத்தரும் ஜீவாத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும், பரமாத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறணும். ஜீவாத்மாவை பற்றி ஆரம்பத்திலே நன்கு தெரிந்து கொண்டால் பரமாத்மாவை நம் அறிந்து கொள்வது எளிது. அந்த முறையில் பார்த்தால் அந்த காலத்திலிருந்து சில வழிபாட்டு முறைகளை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு முறைகளில் 4 வகையாக பிரிக்கிறாங்க, 4 மார்க்கங்கள். அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 வகை மார்க்கங்களிலே கடைப்பிடித்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக சொல்லப்பட்ட சரியை என்ற மார்க்கமானது உருவ வழிபாடு, பக்தி வழிபாடு என்று சொல்லலாம். பக்தி வழிபாடு என்று சொல்லும்போது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை உருவகப்படுத்தி ஒரு உருவமாக உண்டாக்கி அதில் மனதை லயிக்க செய்வது. அப்படி லயிக்கும் போது எண்ணங்கள் வலுப்படுகின்றன. அதனால் நமக்கு நல்ல மேன்மை கிடைக்கிறது. ஆழ்வார்கள், ஞாயின்மார்கள் போன்றவரெல்லாம் அந்த பக்தி வழிபாட்டில் ஊறி திளைத்து நல்ல மேல்நிலையும் முக்தி நிலையும் அடைந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய 2வது மார்க்கம் கிரியை. கிரியை என்று சொன்னால் மந்திர வழிபாடு. மந்திர வழிபாடுன்னு சொல்லும்போது மந்திர சொற்களுக்கு நல்ல ஒரு அதிர்வு அலை உண்டு. அந்த அதிர்வு அலைக்கு நல்ல பலனும் உண்டு. அந்த காலத்தில் அருணகிரிநாதர், பட்டினத்தார், ராமலிங்க சுவாமிகள் போன்றோர் நல்ல அரிய பெரிய பாடல்களை, நன்க கருத்தாழமிக்க பாடல்களை, இறைவனை பற்றிய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவற்றை நாம் உச்சரிக்கும் பொழுது, நன்றாக உச்சரிக்கும் பொழுது அதற்கு ஒரு அதிர்வலை ஏற்படுகிறது. அந்த அதிர்வலைக்கு நல்ல பலனும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தபடியாக மூன்றாவதாக சொல்லக்கூடிய மார்க்கம் யோகம். யோகம் என்றால் தியானம், தியான வழிபாடு. அந்த தியான வழிபாடு என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளியில் குவிப்பது. அப்படி குவிக்கும் பொழுது மனதிற்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் கிடைக்கும்போது எண்ணியது எண்ணியபடி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நாம் அமைத்து கொள்ளலாம் என்ற ஒரு தெளிவும் அறிவும் நமக்கு கிடைக்கிறது. இது 3வதாக சொல்லக்கூடிய தியான வழிபாடு. அடுத்ததாக 4வதாக சொல்லக்கூடியது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் அப்படிங்கிறது இந்த தியான நிலையை விட மேலானது, ஒருபடி மேலானது. அதாவது தன்னை பற்றி அறிவதும் இறைவனை பற்றி அறிவதற்காக ஆழ்ந்து செல்லும் போது, மனதை ஒருநிலைப்படுத்தும் போது நாம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்கிறோம். அப்போது மனதை கடந்து விடுகிறோம். மனது எண்ணமற்ற நிலைக்கு வருகிறது. அப்போது மௌனம் கிடைக்கிறது. அப்ப ஞானத்தினுடைய எல்லை எது என்றால் மௌனம்தான். அந்த மௌனத்திலே தான் அளப்பரிய ஆற்றல் கிடைக்கிறது, அறிவு கூர்மை கிடைக்கிறது, தன்னை பற்றி அறிய முடிகிறது, பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு கிடைக்கிறது. ஆக இப்படி படிப்படியான மார்க்கங்களை மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளை கையாண்டு தன்னை பற்றி அறிந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி மேல்நிலைக்கு வருவது நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.